வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாரிச்சானுடைய கதையை பார்க்கலாம் வாங்க. மாரிச்சா ஒரு ராட்சசன் ராமரோட கையால் இறக்கப்படுறாரு. இவர் ராவணனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் ராமாயணத்தில் முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிருக்காரு. அதாவது சீதாவை கடத்துறதுக்கு உதவுறதுக்காக அவர் ஒரு தங்கமானாக வருவார். அது மூலமாக தான் சீதாவை ராவணனால் கவர்ந்துன்னு போக முடியுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மாரிச்சா இந்த முனிவர்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் விஸ்வாமித்திரோட துணையோடு வந்த ராமர் அவரை தோக்கடிச்சிடறாரு. திரும்பி மாரிச்சா ராமரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும் போது அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுற நிலைமைக்கு ஆயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் மாரிச்சா ராமாவை திசை மாற்றி அந்த ஆசிரமத்துலேருந்து வெளியில் அனுப்புறதுக்காக ஒரு தங்க மான் மாதிரி ராவணன் சீதாவை கடத்தின்னு போகிறதுக்கு உதவி செய்கிறாரு. இப்போ இந்த மாரிச்சா யாருன்னா, அவர் ராட்சசனான சுந்தாவும் யக்ஷினியான தடாக்காவுக்கும் பிறந்த ஒரு மகன். தடாக்கா யக்ஷா ராஜா சுக்குட்டுவோடைய மகள். அவர் பிரம்மனோட அருளால் தான் தடாக்கா அவருக்கு பிறக்கிறாங்க. மாரிச்சாவுக்கு ஒரு தம்பியும் இருக்குது. அவர் பேர் சுபாஹு. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் நம்ம நோபலாக தான் இருக்காங்க. மந்திர கலையில் சிறந்து விளங்குறாங்க. ஒரு வாட்டி சுந்தா அகஸ்திய முனிவரோட ஆசிரமத்தை அவர் நல்லா குடிச்சிட்டு போதையில் தாக்கிறாரு. அதனால் அகஸ்தியருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவருடைய ஞானத்து சக்தியால் அவர் எரிச்சிடுறாரு. தடாகாவுக்கு சுந்தாவோட இறப்பை பற்றி தெரிஞ்ச உடனே அவளும் அவள் மகன்களோட போய் அகஸ்தியரை பழி வாங்கிறதுக்காக போகிறா. ஆனால் இதனால் கோவம் அகஸ்தியர் என்ன பண்ணிடுறாருன்னா, தடாக்கா மாரிச்சா சுபாவெல்லாம் ராட்சசன் ஆகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போ தடாக்காவும் அவளுடைய மகன்களும் பாதாள லோகத்துக்கு போகிறாங்க. அங்கே சுமலி இவங்க தான் ராட்சசனெல்லாம் பாதுகாக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போன உடனே சுமலி அவங்களுடைய பேரனான ராவணன்கிட்ட இவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறாங்க. ராவணன் லங்காவுடைய அதிபதி. இப்போ ராவணா இவங்க 3 பேருக்கும் மல்லாடா கருஷு இதெல்லாம் சராயு நதி கரையில் இருக்குது. அங்கே அவங்களுக்கு இடம் பிடிச்சி தராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்தெல்லாம் அடித்து அதை காட்டாக்கிடுறாங்க. அதுதான் தடாக்கா காடு. அந்த இடத்துக்கு யாராவது வந்தானாலே அவங்கள பிடிச்சி அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அதனால் கடவுளாக இருந்தாலும் சரி, அரக்கனாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஏன் சூரியனும் மேகமும் கூட தடாக்கா கிட்ட வரத்துக்கே பயந்துட்டு இருந்தாங்க. மரிச்சாவும் சுபாவும் எல்லா முனிவர்கள்லாம் அந்த இடத்துல யாராவது யாகம் பண்ணுறாங்கன்னா அந்த யாகத்தை அழிக்கிறது தான் அவங்களோட வேலை. அதில் ரத்தம் சதை எலும்பெல்லாம் தூக்கி போட்டு அந்த நெருப்பை அதோட புனிதத்தன்மையை இழக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. அப்போ தான் விஸ்வாமித்திர முனிவர் அவர் தடாக்கா காட்டுக்கு பக்கத்தில் அவர் ஒரு யாகம் செய்ய பார்க்குறாரு. ஆனால் இவங்களோட தொல்லை தாங்க முடியாதனால அவர் தசரதா ராஜா கிட்ட வராரு. தசரதர் அயோத்தியாவோட மன்னர். அவர்கிட்ட உங்களுடைய மூத்த மகனான ராமாவை அனுப்புங்க, நான் யாகம் செய்கிறேன், எங்களுக்கு காவல் அவங்க கொடுக்கணும் போது தசரதாவுக்கு 16 வயசு ராமரை போய் அனுப்புகிறதா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருடைய குலகுருவான வசிஷ்டர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் விஸ்வாமித்திரோடு அனுப்புங்க, அது அவங்களுக்கு நல்லதுதான் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவர் ராமரோடு சேர்ந்து லக்ஷ்மணனை சேர்த்து அவங்களோட அனுப்புகிறாரு. விஸ்வாமித்திரர் அவங்களுக்கு வேண்டிய பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு, நிறைய மந்திரங்களையும் சொல்லித்தராரு. இப்போ விஸ்வாமித்திரர் தடாக்கா காட்டை தாண்டி போகும்போது தடாக்கா அவங்கள தாக்குறாங்க. ஆனால் ராமர் அம்பு ஏதி லக்ஷ்மணனோட உதவியோடு அவங்கள வீழ்த்திடுறாங்க. விஸ்வாமித்திரர் உடனே ராமரையும் லக்ஷ்மணனையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க ஒன்றும் போகிறாங்க. இப்போ கடவுளுங்களாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ தடாக்கா இறந்ததுனால அந்த காட்டில் இனிமேலுக்கு இந்த கொடுமைகள்லாம் நடக்காது அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். விஸ்வாமித்திரர் இவங்க 2 பேருக்குமே தெய்வாம்சம் பொருந்திய நிறைய அம்புகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் அவருடைய 6 நாளான யாகத்தை தொடக்கிறாரு. முதல் 5 நாள் அப்படியே போயிடுது, ஒன்றுமே ஆகலை. ஆனால் 6ஆவது நாள் என்ன ஆகிடுதுன்னா, நெருப்பில் ஏதோ தகராறு நடக்குது, ஏதோ தப்பு நடக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சிடுது. என்னென்னா மாரிச்சாவும் அவருடைய சகோதரான சுபாவும் நிறைய ராட்சசரும் அங்கே மரத்து மேலெல்லாம் கருப்பு மேகங்களாக ஒரு இடி இடிக்கிற மாதிரி காற்று வேகமாக வீசுகிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தோட நெருப்பில் அவங்க ரத்தம் சதையெல்லாம் தூக்கி போட பார்க்குறாங்க. ஆனால் ராமர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட அஸ்திரமான மான வஸ்திராவை அவங்க மேலே ஏறாரு. இந்த அம்பு என்ன பண்ணுதுன்னா மாரிச்சோட நெஞ்சில் பட்டு அவரை 100கணக்கான மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடலில் போய் அவனை தள்ளி விட்டுடுது. மற்றவங்க எல்லாம், அதாவது அவரோட சகோதரனை சுபாஹு மற்ற அரக்கர்கள்லாம் ராமரால் கொல்லப்படுறாங்க.
அந்த யாகம் நல்லபடியாக நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருடைய வழிகாட்டுதல் படி ராமாவும் சீதாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சீதா வந்து மிதிலையோடைய இளவரசி, ஜனகர் வந்து அவங்கள எடுத்து வளர்த்ததுனால ஜனகருடைய தத்து மகள். இப்போ ராமர், லக்ஷ்மணன், சீதா 3 பேரும் 14 வருஷத்துக்கு அவங்க வந்து வனவாசம் இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் தசரதருடைய மனைவியான கைகேயி தான். இப்போ இந்த 3 பேரும் வந்து அயோத்தியாவுக்குலேருந்து புறப்பட்டு இங்கே வராங்க. தண்டகாரண்யா காட்டை தாண்டி போயிட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு பஞ்சவட்டியை வந்த உடனே அங்கே அவங்க ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்கே தங்கின்னு இருக்காங்க. இப்போ மாரிச்சா வந்து தண்டகர்ணியை அவங்க தாண்டும் போது அவன் ஒரு மிருகம் மாதிரி வரான். அதாவது நாக்கு வந்து அப்படி நெருப்பில் இருக்கும், 2 கூரான கொம்புகளோட. அவன் இன்னும் கொஞ்சம் 2 ராட்சசங்களை அழைச்சின்னு வந்து எல்லாம் மிருக வடிவில் வந்து அவங்க ஏற்கனவே அங்கே தண்டக்கரணில் இருந்துட்டு அந்த வழியாக யாராவது வந்து போகிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களை, அதுக்கப்புறம் முனிவர்களெல்லாம் கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்க ரத்தத்தையும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ராமர், லக்ஷ்மணன், சீத்தையை பார்த்தோன்னே மாரிச்சாக்கு அவனுக்கு நடந்த கொடுமையெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவங்கள தாக்கத்துக்காக வரான். அவங்க கூட சேர்ந்து மற்ற ராட்சசங்களும் வராங்க. ஆனால் ராமர் ஒரு 3 அம்பை ஒரே சமயத்தில் விடுறாங்க. இதில் மாரிச்சா கூட வந்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனால் மாரிச்சா வந்து உயிர் பயத்தால் ஓடி போகிறதுனால கொஞ்சம் அந்த அம்புலேருந்து தப்பிச்சிடுறான். இப்போ மாரிச்சா வந்து ராமரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறான். அவன் ஒரு சன்னியாசி மாதிரி வாழறான். ஒரு ஆசிரமத்தை வந்து வச்சுட்டு ஒரு மர கிளைகள்லாம் வந்து ஆடையாக வச்சுக்கிட்டு இந்த அரக்கனோட குணத்தெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவனோட தவறுக்கெல்லாம் இப்போ உணர்ந்து ராமரையே வந்து ஒரு தெய்வமாக வச்சு அவன் பாட்டுக்கு வணங்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். இந்த நிலைமையில தான் இவங்களும் வந்து பஞ்சவடியில் வந்து ஆசிரமம் வச்சுட்டு லக்ஷ்மணன், ராமர், சீதாலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூர்பனகை அவங்க வந்து ராவணனுடைய தங்கை, அவங்களும் ஒரு ராட்சசி தான். அவங்க தன்னை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றிக்கிட்டு அங்கே வந்து ராமரை பார்த்துட்டு என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ராமர், இல்லைம்மா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, அதுவும் லக்ஷ்மணன் இருக்கான் பாரு, நீ ஒன்று அவனை கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு அங்கே அமுச்சுடுறாரு. லக்ஷ்மணனும் இல்லை நீ என்னுடைய அண்ணனான ராமரை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது சூர்பனகைக்கு கோவம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, சீதா இங்கே இருக்கிறதுனால தானே என்ன நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சீதாவை தாக்கும்போது லக்ஷ்மணன் வந்து அவரோட கத்தியை எடுத்து சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுத்துடுறாரு. இதனால் அவமானப்பட்ட சூர்பனகை அங்கே இருக்கக்கூடிய ராட்சசனான காரா கிட்ட போய் நீங்கள் வந்து என் கூட வந்து ராமரை கொல்லணுன்றாங்க. ஆனால் காரனா அவருடைய ஜென்ரலான துஷானா, அதாவது தளபதியான துஷானா, அப்புறம் 14,000 பேர் அவங்க வராங்க. ஆனால் எல்லாருமே வந்து ராமரால் கொல்லப்படுறாங்க. அதனால் இப்போ சூர்பனகா அப்புறம் வந்து அக்கம்பான்ற அவங்களுடைய மாமா, இவங்க 2 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. அவங்க லங்காவுக்கு போய் இந்த செய்தியை ராவணா கிட்ட சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராவணா கிட்ட சொல்கிறாங்க, ராமனுக்கு அவ்வளோ அழகான ஒரு மனைவி சீதான்னு இருக்கா, நீ அவளை வந்து கவர்ந்துன்னு வந்துடணும் அப்படின்னு. இப்போ இதை கேட்டோன்னே ராவணனுடைய மனசு வந்து தடுமாறுது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம மாரிச்சாவுடைய உதவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாரிச்சா கிட்ட போகும்போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. மாதிரி காராவோட இறப்பு, துஷனாவோட இறப்பு, அவங்க படை அழிக்கப்பட்டது, சூர்பனகைக்கு நடந்த அவமானம் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் மாரிச்சாவோட சொல்கிறாரு, நீ ஒரு தங்க மானா மாறி ராமருடைய ஆசிரமத்துக்கிட்ட போ, உன்னை பார்த்தா கண்டிப்பாக சீதா உன் மேலே ஆசைப்படுவா, உன்னை வந்து கேட்பா, ராமன் லக்ஷ்மணனை வந்து பிடிச்சின்னு வர சொல்வா. அவங்க 2 பேரும் வந்து சீதையை விட்டு போனோன்னே நான் சீதையை கவர்ந்துன்னு வந்துடுறேன். நிச்சயமாக சீதை காண போன துயரத்தில் ராமர் இருக்கும் போது அவனை வந்து கொண்டுறது ரொம்ப எளிதாக இருக்கும்னு சொல்லும் போது மாரிச்சா சொல்கிறான், இல்லை நீ ராமருடைய பலத்தை ரொம்ப குறைவாக இட போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்த அந்த அனுபவத்தை எல்லாமே சொல்லி ராமா வந்து எவ்வளோ ஒரு பலசாலி அப்படின்றத எடுத்து சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் ராமனை வந்து எதிர்த்தா கண்டிப்பாக ராவணன், லங்கா, அது மாத்திரம் இல்லாமல் ராட்சச இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு வந்து அவன் சொல்லும் போது ராவணால் அதை கேட்கவே முடியல. அப்போ திரும்பி அவன் சொல்கிறான், எனக்கு ஏற்கனவே வந்து ஒரே அம்பு தான் என்னை பல 100 மைலை தள்ளி ஒரு கடலில் எடுத்துன்னு போய் அந்த அம்பு என்னை விட்டுடுச்சு, அவ்வளோ பலம் அவன் சின்ன வயசில் இருக்கும் போதே. 2வது தண்டக்கண்ணியத்தில் நடக்கும் போதும் அவனோட பலத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ராவணனுக்கு கோவம் வருது. நீ வந்து என்னை விட அதிகமாக ராமனை பற்றி புகழுற, அப்போ வந்து என்னுடைய பலம் உனக்கு புரியலன்னு அர்த்தம். நீ உதவி செய்கிறியோ இல்லையோ நான் கண்டிப்பாக வந்து சீதையை வந்து கவர தான் போகிறேன், இவ்வளோ ராட்சசர்கள் இருந்ததுக்கு நான் பழி வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பி வந்து அவர் சொல்கிற, நீ தங்கமானா மாறி போய் நீ ராமனை அந்த இடத்த விட்டு நீ வந்து அழைச்சின்னு போயிடுன்னு போது அவன் என்ன சொல்கிறான்னா, மாரிச்சா வந்து மறுக்கிறாரு. ஆனால் அப்போ ராவணன் என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு வந்து உதவி செஞ்சீன்னா நம்ம வந்து சீத்தையை கவர்ந்துட்டு 2 பேரும் வந்து லங்கைக்கு போனீங்கன்னா நான் பாதி ராஜ்யத்தை உனக்கு தருவேன்,
ஆனால் அப்படி இல்லாமல் நீ ராமா கிட்ட மாட்டணுன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு நீ பயந்தினா இப்போவே நான் உன்னை கொன்னுடுவேன், அதனால் உனக்கு இறப்பு உறுதி. ஏன்னா நீ மறுத்தினா நான் இப்போவே கொன்னுடுவேன். நீ வந்தினா அப்படி ராமர் கையில் வந்து நீ சாகலைன்னா உனக்கு பாதி ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது மாரிச்சா என்ன நினைக்கிறாருன்னா, சரி, அதாவது ராவணன் கையில் இறக்கிறது விட ராமன் கையில் இறந்தானா அது வந்து நமக்கு மோட்சமாவது கிடைக்கும். அதனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, சரி, நான் வந்து உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் நீ கேட்கல, ஆனால் நான் வந்து உன் கூட வரேன்னு சொன்னோன்னே ராவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேரும் பஞ்சவடிக்கு வராங்க. வந்த உடனே மாரிச்சா வந்து ஒரு தங்க மானம் அப்படியே அவ்வளோ அழகாக அப்படியே உடம்பெல்லாம் அப்படி மினு மினு மினுன்னு இருக்கிற மாதிரி ஒரு மானம் ஆறிட்டு அவர் வந்து ராமனுடைய ஆசிரமத்துக்கிட்ட போகிறாரு. சீதா வந்து அவரை பார்க்குற மாதிரி அங்கே போகிறாங்க. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுது மாரிச்சன் அங்கே வந்தோன்னே ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு, அதனால் அந்த இடத்த விட்டு எல்லா மிருகமே ஓடி போயிடுது. மாரிச்சா வந்து சீதா வந்து பூக்களெல்லாம் பறிக்க வரும்போது அவன் எதிர்க்க அப்படின்னு ஓடின்னு இருக்காரு. நினச்ச மாதிரியே அந்த மானை பார்த்தோன்னு ஆசைப்பட்ட சீதா வந்து ராமரையும் லக்ஷ்மணையும் கூப்பிட்டுட்டு அந்த மானை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, இதில் ஏதோ தப்பு இருக்குது, இது மாரிச்சா மாதிரி மாய இங்கே செய்யக்கூடியவர் வேலையாக இருக்கலாம். ஏன்னா மாரிச்சா இங்கே வர அரசர்களெல்லாம் பிடிச்சி கொண்டுருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதனால் அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லும் போது சீதா வந்து ராமர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு இந்த மான் வந்து உயிரோடவோ இல்லை இறந்தோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உயிரோடு நீங்கள் என்னை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 14 வருஷ ஞாபகமாக நம்ம அயோத்தியைக்கு அழைச்சின்னு போகலான் போது ராமர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இந்த மானை நான் பிடிக்க பார்ப்பேன், இல்லைன்னா நான் கொன்னுடுவேன். ஏன்னா இந்த மானை பிடிச்சோன்னா நம்ம வளர்க்கலாம், ஆனால் இப்போ லக்ஷ்மணன் சொன்ன மாதிரி இது வந்து மாரிச்சா மாதிரி ஒரு ராட்சசனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு ராமர் வந்து அதை கொல்றதுக்காக அது பின்னாடி போகிறாரு. அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாரு, சீதைக்கு பாதுகாப்பாக இங்கே நீ இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. மாரிச்சா வேகமாக ஓடி போய் ராமரை தூரமாக அழைச்சின்னு போயிடுறாரு. ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அப்புறம் வந்து அந்த மான் வந்து களைப்பாக இலைப்பாறதுக்காக ஒரு இடத்துல நிற்கும் போது ராமர் வந்து அவருடைய அம்பால் அந்த மானை வந்து கொன்னிடுறாரு. அந்த மான் மேலே அம்பு பட்டோன்னே மாரிச்சன் அவனுடைய அரக்க உருவத்துக்கு திரும்பி வரும்போது ராமரோட குரலில் வந்து அவன் ஓ சீதா ஓ லக்ஷ்மணான்னு ஒரு அபய குரலை எழுப்பிட்டு செத்துடுறான். சீதா வந்து இதில் ஏமாந்து போயிடுறாங்க. அவங்க உடனே லக்ஷ்மணன் கிட்ட ராமரோட குரல் கேட்குது, நீ உடனே போய் ராமருக்கு வந்து உதவி செய்யன்னு சொல்லும் போது லக்ஷ்மணன் சொல்கிறாரு, யாராலே ராமருக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீதா கோவப்பட்டு ராமரோட குரல் கேட்டும் நீ எப்படி போகாமல் இருப்ப, உடனே போ, இது ஆனன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் லக்ஷ்மணன் போகிறாருங்க. அதுக்கப்புறம் ராவணன் வந்து ஒரு சாது மாதிரி வந்து பிச்சை எடுக்கும் போது சீதா வந்து அவருக்கு வந்து பிச்சை போகிறதுக்காக வரும்போது வெளியில் வந்தோன்னே ராவணன் வந்து சீதையை வந்து தூக்கிக்கிட்டு இலங்கைக்கு போயிடுறாரு. மற்ற கதைகள் ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து மாரிச்சாவோட கதை. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.